அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் மார்ச் 17ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய சிவராத்திரி புண்ணிய காலம். ராகுவோட சதய நட்சத்திரத்தில் செவ்வாயும் புதனும் கைகோர்த்து நிற்கிறாங்க. சூரியன் புரட்டாதி கம்பீரமா இருக்காரு. இந்த கிரக அமைப்புகளில் வச்சு இன்னைக்கு 12 லக்னத்திற்கும் நாம் பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. மேச லக்ன நேயர்களே, லக்னப்படி பார்த்தா உங்கள் லக்னநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. இதை கதவை தட்டும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு தான் ஐயா. ராகுவோட சாரத்துல செவ்வாய் இருக்கிறதால முரட்டுத்தனமான தைரியம் வரும். ஆனால் ஒண்ணு, பதறாத காரியம் சிதறாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைச்ச காரியம் கைகூடும். ரிஷப லக்ன நேயர்களே, உங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் தொழிற்சானம் அப்படியே களை கட்டி பாருங்க. சுக்கிரன் 11ல உச்சமா இருக்காரு. அள்ளி கொடுக்க போறான் ஐயன்னு சொல்லலாம். புது வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ முயற்சி பண்ணினா இன்னைக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும் ஐயா. கவலைப்படாதீங்க, உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்னைக்கு தேடி வரும். மிதுன லக்ன நேயர்களே, பாகிஸ்தானம் பலமா இருக்குங்க. புதன் பகவான் சதயத்தில் இருக்கிறதால அறிவுபூர்வமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிற ஆழம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் ஒரு நல்ல செய்தி வரும். தயங்காம அடியெடுத்து வைங்க, நன்றாக இருப்போம். கடக லக்ன நேயர்களே, 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் லக்னநாதன் சந்திரன் இன்னைக்கு சிவராத்திரி ஒளியில இருக்காரு. மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், ஆனா அந்த அலைச்சல் வீண் போகாது. 8ஆம் இடத்துல செவ்வாய் எதிர்பாராத தனவரை கொடுப்பாரு. பயப்படாதீங்க, இன்னைக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க. சிம்ம லக்ன நேயர்களே, 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் முகாமிட்டு இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க. சூரியன் 7ல இருக்கிறதால அதிகார தோரணை அதிகமாகும். அன்புக்குத்தான் உலகம் அடிமை, அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. கெத்தா இருங்க, ஆனா நிதானமா இருங்க. கன்னியா லக்ன நேயர்களே, 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் ராகுவும் சத்துருவை ஜெயிக்க சரியான நேரம். கடன் தொல்லைகளோ அல்லது எதிர்ப்புகளோ இருந்தா இன்றைக்கு அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உங்க சாமியத்தால கஷ்டமான வேலையும் சுலபமா முடிப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி இன்னைக்கு நீங்க மாஸ்தான் நன்றாக இருப்பீர்கள். துலாம் லக்ன நேயர்களே, 5ஆம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. லக்னநாதன் சுக்கிரன் 6ல இருந்தாலும் உச்சம். கண் பட்டால் தெரியும், கண் பட்டால் தான் தெரியும், கால் பட்டால் தான் தெரியாது. இல்லைங்க வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். கலைத்துறையில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்க போகுது வாங்க. விருச்சிக லக்ன நேயர்களே, 4ஆம் இடத்துல உங்க லக்னநாதன் செவ்வாய் பலமா இருக்காரு. வண்டி வாகனம் வீடுன்னு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். இல்லறமே நல்லறம்னு சொல்ற மாதிரி குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலவும். அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். தைரியமா வேலைய ஆரம்பிங்க. தனுசு லக்ன நேயர்களே, 3ஆம் இடத்துல கிரகங்கள் தைரியம் வீரியம் எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஓவரா இருக்கும். முயற்சி திருவினையாகும் பாங்க. உங்க பேச்சுக்கு இன்னைக்கு சபையில தனி மரியாதை கிடைக்கும். இளைய சகோதர வழியில ஒரு ஒத்தாசை கிடைக்கும். பாருங்க, இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு புது முயற்சி பிற்காலத்துக்கு பெரிய ஆலமரமா வளரும். மகர லக்ன நேயர்களே, 2ஆம் இடமான தனஸ்தானமா தளத்துல 3 கிரகங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வம் செல்வாக்கு இரண்டுமே தேடி வரும். பேச்சால காரியத்தை சாதிப்பீங்க. சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறதால கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனா பொறுத்தார் பூமியாழ்வார் அந்த பழமொழி இன்னைக்கு உங்களுக்கு தான். பொருளாதாரத்துல ஒரு பெரிய உயர்வு இன்னைக்கு இருக்கு. கும்ப லக்ன நேயர்களே, லக்னத்துல செவ்வாய் புதன் ராகு என ஒரு எனர்ஜி சுவாமி மாதிரி வேகம் இருக்கும். சுவாமி மாதிரி வேகம் இருக்கும். ஆனா வேகத்துல விவேகத்தை கலந்துக்குங்க. ராகுவோட சாரத்துல லக்னத்துல கிரகங்கள் இருக்கிறதால மற்றவங்க உங்களை பார்த்து வியப்பாங்க. புது ஐடியாக்கள் பிறக்கும்.
அது சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் வின்னர். மீன லக்ன நேர்களே, 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் லக்னத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று பலம், தர்மம் தலையாகும். வெளிநாட்டு பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் இன்னைக்கு கைகூடும். சிவராத்திரி அன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியம் அந்த ஈசன் அருளால அப்படியே நடக்கும். செலவுகள் வந்தாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். நிம்மதியா இருங்க நேர்களே. கிரகங்கள் நமக்கு வழிகாட்டத்தான் இருக்கிறது. துல்லியமான கணிதமும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நமதே நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தது, இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்ய போவர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.